watch your parents, or would you join in once and stop it forever? இதுனா நம்மளுக்கு புதுசா மச்சான் யாரா இவனுங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா பிராட்காஸ்ட்டை பத்தி பேச போறோம். பிராட்காஸ்ட் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாவில் பயங்கரமா இப்ப பத்த வச்ச நெருப்பு ஒன்று பத்தி எரிய உனக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பத்த வச்சுட்டு இருக்கானுங்க, பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. டிபேட் ஷோலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன பிராட்காஸ்ட்ல நடந்துச்சு, யாரை பத்தி பேச போறீங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். தமிழ்ல பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ரன்வீர் அழகாபடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்ல. ஸோ இந்த ரன்வீர்ன்றவர் வந்து ப்ராட்காஸ்ட்ல நல்ல ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய கண்டென்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் என்னென்னலாம் பேசுவானுங்களோ அதெல்லாம் கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே டெலிவரி பண்ணி இங்கே இருக்க ஆட்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவருக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ப்ராட்காஸ்ட்ல பேசுவாங்க. கலந்துரையாடல் நடக்கப்படும். நம்ம ஒரு மதன் கௌரி கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்தாப்லையே, நான் பேடி வாங்கிட்டு இருந்தாப்லையே, காமராஜரை பற்றி இதை ஒன்று பேசி பயங்கரமாக கீழே கான்ட்ரவர்சி போச்சு. ஏன்னா அவருடைய அந்த மதன் கௌரியோட ப்ராட்காஸ்ட் கீழே இந்த தற்கூரி எதுக்கு கூட்டியிருந்தீங்க, இவனே ஒரு விக்கிபீடியா காப்பி பேஸ்ட்டு, இவனுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க, தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இவன் வேற ஆளே இல்லையா, இதில் சக்ஸஸ் வேற விஜய் டிவி கோபிநாத் இருக்கார்ல, அவரை கூட்டுவாங்க, இவெல்லாம் ஒரு தற்கூரின்னு சொல்லி ஒரு டாபிக் வேற போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்டது பேசியிருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரன்வீருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஷோ மாதிரி நடத்துறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஜட்ஜஸ் உட்காந்துருப்பானுங்க, அப்படி அமுக்குவானுங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட டேலண்ட்ஸை காட்டுவாங்க. அந்த டேலண்ட் காட்டுற இடத்துல வரவங்க கண்டஸ்டண்ட்டை பயங்கரமாக கலாய்ச்சி காமெடியாக கலாய்ச்சாலும் ஒரு சில விஷயங்கள் வல்கராகவும் உள்ள டீப்பாகவும் உள்ள போவானுங்க. பப்ளிக்ல பார்க்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதான் கான்ட்ரவர்சி ஆச்சு. அவங்க ஃபேமிலி சம்மந்தமாக பேசியிருந்தேன். அப்பாவும் அம்மாவும் இன்டிமேட்டாக இருக்கிறது வந்து ஊடால வந்து குழந்தைகள் உள்ள போகுமா, இல்லை நீ இது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரிலாம் வல்கராக பேசியிருந்தேன். இன்னொரு மேட்டர்னு சொல்லியிருக்காப்புல தலைவன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 2 கோடி ரூபா தரேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 கோடி ரூபா தரேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்ன நீ தேடிக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல. இது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இப்போ இவர் இப்படி பேசுனது சரியா தப்பா அப்படின்றதுலாம் மேட்டரே கிடையாது. இவ்வளவு நாள் அந்த ஷோஸ் அப்படிதான் நடந்துச்சு. இப்போ ஏன் இந்த ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Right now, 2 crore in cash. You இந்த ரன்வீர் பைபிளை அடிச்சு நவத்தறக்கான காரணம் என்னன்னா, இவர் ஒரு சங்கி தான், நிரந்தர சங்கி. பயங்கரமா வந்து டிவோட்டி மாதிரி பேசுவாப்ல, ஸ்பிரிச்சுவல் பத்திலாம் பயங்கரமா பேசுவார். பிஜேபி மோடி இவங்கள்ட்டே அவார்டு வாங்குறப்போ என்ன சொல்லியிருக்காரு, மோடி அவர்களே நானும் உங்க பாட்காஸ்ட்ல பேசணும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசின ஒரு நபரையே இந்த அடி அடிக்கிறானுங்க. குறிப்பா சங்கி கூட்டமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஒருத்தரோட வீடியோ கிளிப் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த கிளிப் மூலியமா நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நிக்கில் காமத்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவரும் பிராட்காஸ்ட் பேசுறாரு. அவங்களும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள், வெளிநாட்டு வரவுகள்லாம் கூட்டி வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாப்ல. பிரெயின் ஜான்சன் சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு நபர் வந்து பேசியிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன மும்பையில வந்து பொல்யூஷன் இப்படி இருக்கு, இந்த ஏரை எப்படி சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு மாஸ்கை மாட்டிட்டு எழுந்து போயிருக்காப்ல. What is the one thing you're looking at more than anything in India right now? Air quality. Is it okay if I put a mask on? Yeah. Yeah. You feel better? ஸோ இது ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியா மாதிரி இருக்கு. இது மெயின் மேட்ரு. மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா ஏர் பொல்யூஷனா இருக்கு, இதுல எப்பறம் வாழ்ந்துக்கிறீங்க நீங்களா, மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காப்ல. இது ஒரு கான்ட்ரவர்சியா மாதிரி, என்னடா ஏர் இப்படி இருக்கு, அப்போ இந்த மாதிரி ஏர்ல நாங்கள் எப்படி வாழ்றது, இதெல்லாம் எப்படி ஆச்சு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கிளர்ச்சி மாதிரி லைட்டா அந்த பூம் ஆகிட்டு இருந்துச்சு. இது பெரிய லெவலில் ஆச்சுன்னா, ஏன்டா கவர்மெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஏர் பொல்யூஷன் ஆகுது, வரி எதுக்கு கட்டுறீங்க, காற்றும் நீர் நிலம் இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கிறது தானே கவர்மெண்ட் இருக்கு, இது இந்த அளவுக்கு கழுசடியா மாறி இருக்குன்ற ஒரு மக்கள் அவேர்னஸ் ஆகி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். யாரை திருட்டு பள்ளியில் அது திருட்டு பள்ளியில் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சு தானே ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ப்ராட்காஸ்ட் நியூஸ் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ப்ராட்காஸ்ட்டை அடி. உனக்கு ஒரு விஷயம் புரியுதா, நிக்கில் காமத்தை அடிச்சா அவனுங்க மாட்டிப்பானுங்க. அப்போ யார் அடிக்கணும், ரன்வீரை தூக்கு. ரன்வீர் பேசின கான்ட்ரவர்சியான விஷயம் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காப்ல அந்த மனுஷன். இதே மாதிரி இந்த ஷோஸ் சொன்னேன்ல, அந்த ஷோஸ்லயுமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக் நிறைய பேசியிருக்கானுங்க. அப்போ யாருமே அதை கவனிக்கல. இப்போ அடிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த நிக்கில் காமத் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த ரன்வீரை தூக்கி அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ரன்வீர் இப்போ என்ன மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, ஆட்டம் புழுக்க மாட்டா புழுக்க மாட்டா அடிச்சு நசுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் டிபேட் ஷோலாம் போயிட்டு இருக்கு. இவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஷோஸ்ல எப்படிலாம் பேசி நீங்க யாருமே பார்த்தது இல்லையா, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்களாம் இது என்ன சொல்றது, கோமால இருந்தீங்களா அவ்வளோ நாள், திடுதுப்பு நீ ஏன் பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யூடியூபர்ஸ்னால நிறைய மக்கள் அவேர்னஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு கட்சி சார்ந்த ஒரு சேனல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா சிங் சாங் அடிச்சுட்டு போயிடும். ஸோ மக்களுக்கு அவேர்னஸ் வர போறதே இல்லை. அவங்க கொடுக்குறதா நியூஸ், அதான் நியூஸ் நீ பார்த்தாகணும். பட் யூடியூபர் அப்படி கிடையாது. ஒரு சிலவே டீப்பா உள்ள போய் தேடி பார்த்துருவான்.
என்னடா அப்படி மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக்கர்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிடுவான். இப்படி ரிவீல் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா மக்கள் அவேக்கனிங் ஆயிட்டு இருக்கான். எங்க நடக்குது உண்மையான ரகசியம் என்ன, அரசியல் எப்படி நடக்குது, அரசியல் என்ன கோமாளித்தனம் பண்றாங்க, இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இது அவேக்கனிங் ஆகும்போது என்ன நடக்கும், மக்கள் எல்லாம் அரசாங்கத்தை எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்படி கேள்வி கேட்டால் அவங்க உட்காந்து நிம்மதியாக திருட முடியுமா, திருட முடியாது. ஸோ அது திருட முடியாத பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த யூடியூபருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் பெருசாக போட போறாங்க. ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்க சீக்கிரம். அப்படி பாஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா யூடியூபர் பயங்கரமாக கெடுக்கப்படியாக போட்டுருவானுங்க. வாய்ப்பூட்டு சட்டம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நாள் முன்னாடி, அதை விஷம் ஊசி மாதிரி மெதுவாக ஏற்றுவானுங்க. இப்போ இந்த மாதிரி கேடுகட்ட குப்பையா பண்றவன தூக்கி உள்ள வைக்கிறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி லூசு மாதிரி லைவ்லயே போய் மேல தொங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவனுங்கள, கான்ட்ரவர்சி அசிங்கமா பேசுறவன், இந்த மாதிரி கேவலமா ஜோக் அடிக்கிறவன், இவங்க எல்லாம் தூக்கி வச்சு துவைக்கிறது தப்பே இல்லை. ஆனா மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து சொல்ற ஃபேக்ட் செக்கர்ஸை தூக்குறதுக்கு தான் அவங்க காய் நகர்த்தது. அவனுக்கு இந்த சமூகம் வந்து நல்லது கேட்கணும், நல்லது தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. மக்களுக்கு உண்மையை அவன் சொல்றான், அவனுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணணும். இப்போ இவங்களை மட்டும் தனியா கலைப்பிடுங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போ எங்களுக்கு மட்டும் நடக்குது, இவ்வளோ கேடுகட்ட குப்பையா இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி பண்றது. அப்போ மக்கள் நீங்களே விரும்பணும். இந்த யூடியூபர்ஸ்லாம் வரம்பு மீறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விரும்பணும். இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன ஆக்குவாங்க, குப்பத்தனமா பண்ண வைப்பாங்க. இவங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எல்லாமே தேவையில்லாம பண்ண வைப்பாங்க. ரம்மி சர்க்கிள்ஸ் கண்ட ஆப்ஸையும் ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்க யூடியூபர் மேல ஒரு அதிருப்தியில் வருவீங்க. உங்களுடைய அதிருப்தி வந்தா போதும், அவங்க சார்ஜ் அப்படின்னு இறங்கி உள்ள இறங்கிடுவாங்க. ஸோ மக்களோட சப்போர்ட் யூடியூபர் பக்கம் இருக்கு. ஏன்னா மக்கள் பக்கம் நிற்கிறானுங்க யூடியூபர்ஸ்னால தான் நிறைய விஷயம் தெரியுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதை ரெண்டா பிரிக்கணும். பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. ஸோ ஒரு யூடியூபர் வந்து இவங்க சைடில் பெய்டு ப்ரொமோஷன் பண்ற கூட்டம் இருக்குல்ல, இந்த திருட்டு பயில ஐ எம் சாரின்னு போட்டு போயிடுவானுங்க. அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கல்ல, இது நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, இப்படி கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க யூடியூபர் பார்த்தாலே ஒவ்வாமையா மாறிடும், ஒமட்டும் உங்களுக்கு. அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அப்போதான் கவர்மெண்ட் சார்ஜ் எடுக்கும். மக்கள் விரும்புறாங்க, அதனால பண்றோம். இப்படிதான். இப்போ உன் கையாலே உன் கண்ணை குத்துற கேள்வி கேட்டிருக்கியா, அதான் இது. புரியுதா உனக்கு மேட்ரு? இந்த ரன்வீர்ன்ற மேட்ரு வந்து ஏற்கனவே எப்போ ஆயிருக்க வேண்டியது, ஏன் ஆகலை, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இது நிக்கில் இந்த மேட்ரு வந்துச்சா, இதை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஏர் பொல்யூஷன், மும்பையோட ஏர் பொல்யூஷன், டெல்லியோட ஏர் பொல்யூஷன், இதெல்லாம் பெரிய லெவலில் பேசப்படுதா. இது பேசப்படுச்சுன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும். ஸோ அப்படி கெட்ட பேர் வரும்போது என்ன ஆகும், மக்கள்லாம் அதிருப்தி ஆவாங்க, ஓட்டுல டிபேட் ஆகும். யார் அதுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்க பக்கத்து ஓட்டு மாறும். ஸோ இது மாறிடக்கூடாது, ஆளுங்கட்சி தன்னுடைய நிலைநாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகள் பண்ணும். இதுதான் அரசியல். இந்த அரசியலை தான் யூடியூபர்கள் மூலியமா வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ இவ்வளோ சட்டார் நம்ம ஊர்ல கூட இப்போ ரீசெண்டா நம்ம விஜய் அவர்களை விட ஒருத்தரை நியமிச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு வியூகம் உருவாக்குறதுக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு 600 கோடி கைமாற்றப்பட்டதெல்லாம் பேசுறாங்க இல்லை. இதெல்லாம் என்ன ப்ரோ, இது ஒரு கேட்டகரி தானே. எதுக்கு ஒரு அரசியல் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 600 கோடி கொடுக்கணும், அந்த 600 கோடி வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. எங்க இறக்கணும், எங்க ஏற்றணும், எந்த யூடியூப் சேனலுக்கு கொடுக்கணும், எந்த ப்ரொமோஷன் சேனல் கொடுக்கணும், எந்த சேட்டலைட் சேனல் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்து எந்த டைமிங்கில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுன்றது தெரிஞ்சு ஒரு யூகம் வகுக்கிற ஒரு ஆள் இறக்கியிருக்காங்க. நிறையா தரப்பு அரசியல்வாதி பக்கம் நின்றுப்பாப்புல. அவர் எந்த அரசியல்வாதி பக்கம் நிற்கிறாரோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அரசியலா, வியாபாரமா, பிஸ்னஸா அப்படின்றத உங்க கையிலே விட்டுறேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு நம்மையும் இந்த யூடியூபர் சர்க்கிளில் வந்துடக்கூடாது. பயப்பரியா குமார். ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியணுன்றதுக்காக நம்ம ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை சுற்றி மிகப்பெரிய வலைபின்னல் நடந்துகிட்டு இருக்கு, கண்ணுக்கே தெரியாம நீங்க அதுக்குள்ள விழுந்துட்டு இருக்கீங்க. I've asked the makers of the video to remove the insensitive sections from the video. I'm sorry. I hope you can forgive me as a human being. இந்த ரன்வீர் ஒரு சாரி வீடியோ போட்டிருக்காப்ல இன்ஸ்டாகிராமில். இல்லை தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். இப்போ தான் தெரியுதான் அது எப்படின்னா, ஒருத்தன் வந்து செடிக்கி ஆப்பு சிரிக்கி ஆப்புன்னு சொல்லிட்டு ஃபேக்கை மாற்றிட்டு A2D கம்பெனியை செடிக்கி ஆப்புன்னு சொல்லி விற்று வியாபாரம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எமோஷனல் வீடியோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான். இப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் திருப்பி அவனை ஏற்று கொண்டாடிக்கிறீங்க, ஸ்குவாட் அசம்பிள்டு இருக்கீங்க. இன்னொருத்தன் என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் வீடியோ கால் பண்ணி அதை மாட்டி ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. இன்னொரு அதுக்கு மேலே மணின்னு ஒரு குரூப் முடியாம மாட்டிச்சு. இப்போ ரீசெண்டாக யாரு, நம்மளுடைய டெக் சூப்பர் ஸ்டார், அந்த மனுஷன் மாட்டினது என்னது, ஒரு நீ பேரும் கலைஞன்னு சொல்லிட்டு மாறு இடத்துல வந்து ஏமாத்திருக்காங்க. ஐம் சாரின்னு வீடியோ போட்டு போயிடுவானுங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ தப்பு பண்ணிடலாமா, வந்து அப்பாலஜிஸ் பண்ணிட்டு போயிட்டா போதுமா, அவ்வளோதான், திருப்பி முதல்ல ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ இவ்வளோ நாள் வளர்ந்தது எப்படி, தப்பாக தானே நீ வளர்ந்துருக்க, இதுக்கப்புறம் எப்படி நீ சரியா இருப்ப, இந்த கேள்வி அவன் கேட்க மாட்டீங்க, அவனை இக்னோரும் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த ரன்வீர்கோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், இந்த கான்ட்ரவர்சினால இப்போ வெளியே தான் வருவான். இப்போ அது ஒரு நெகட்டிவ் ஃபேம்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு திருப்பி பூம் தான் ஆகும் பாருங்களேன், டவுன்லாம் ஆகாது. இந்த மக்களோட இந்த மென்டாலிட்டி நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் தப்பு பண்ணுறானோ அந்த நேரத்தில் அடிக்கிறாங்க. இப்போ கூட விஜய் சேத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட விளையாடும் போது ஒரு பிளாக் வீடியோ பண்ணுவாங்கல்ல, அதில் அடிச்சுட்டு உருள்வாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரு விஜய் சேத்தோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன பண்றதுன்னு தெரியல, என்டர்டெயின் பண்ணி ஆகணுன்றதுக்காக ஏதோ பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு நிக்கல் குந்தல்னு ஒரு வீடியோ பண்ணாங்க. அதுல ஒரு நபரை போட்டு அடி அடி நடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி நானே பார்த்து என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கிட்டு விளையாடுவானுங்க. ஆனா இந்த மாதிரி பண்றது வந்து ஆர்டிஃபிஷியலா பண்றேன்ற பேர்ல, சிரிக்க வைக்கிறேன்ற பேர்ல ஒரு ஓவரா பண்ணானுங்க. இது எப்படி ஆச்சு, மீம் டெம்ப்ளேட்டுக்கு பெரிய லெவல்ல உள்ள இறங்கிட்டானுங்க. அடிச்சு நவுத்திட்டாங்க விஜய் சித்துவ. அடிச்சு நவுத்தின உடனே அடுத்த வீடியோஸ் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போகும்போது அந்த அடி வாங்கின நபர் விஜய் சித்துவ அடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது சும்மா ஏன்னா நம்ம அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறாங்களாம். தான் பண்ண தப்பு அது தப்புன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு தோசை கல்லு கடை காமெடி பண்ணாங்க ஒரு ஆத்தோரத்துல. அங்க போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி. எப்பயுமே விஜய் சுத்தி தான் அங்க லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் கவுண்டமணி செந்தில் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது அப்போ ஒர்க் ஆச்சு. கவுண்டமணி செந்தில் அந்த டைமிங்ல நம்ம அப்பா காலத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த டைமிங்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. இது தப்பா போய் முடியும். இப்பெல்லாம் பாடி சேமிங் அந்த ஃப்ரீடம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி செயல்பட்டு இருந்தாப்ல. அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் கீழே டாமினேட் பண்ணி வைக்கிற மாதிரியே பண்ணுவாப்ல. இவர் ராஜா மாதிரி அவங்க கீழே இருக்கலாம் சேனாதிபதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாப்ல. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஈக்குவலா இருந்தா ஒன்றும் தெரியாது. இவர் பெரிய ஆளுன்ற மாதிரி இவங்கெல்லாம் கீழன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாப்ல. அப்படிதான் அவனுங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப பார்க்குற ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆகும். இப்படி பெரிய லெவல்ல மீம் கிரியேட்டர் அடிச்சோடனே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டாங்களா. இப்போ என்ன அவர் டவுன்ஃபால் ஆவார்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், சினிமாக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. டிராகன்ற படத்தில் நடிக்க போறாரு. அப்படியே அவ்வளோதான் மூவ் பண்ணி சினிமாக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா இன்னும் நெகட்டிவ், இந்த நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயம் மக்கள் மத்தியில் சீக்கிரமே பரவும்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய் சித்து வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் பாசிட்டிவா ஃபன்னா பரவி இருந்தாரு. இப்போ இந்த நெகட்டிவ் ஃபேம்னால என்ன ஆகும், இன்னும் ஸ்பீடாகவே பரவாங்க. பரவணும் பிறகு என்ன அப்புறம் சாரிப்பா நாங்கள் தப்பு நல்லவன் ஆகிட்டோம் பாருமே அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ள போயிடுவாங்க. அந்த நெகட்டிவ் ஃபேம் என்ன ஆகும், மக்கள் மத்தியில் இப்படி ஒரு இருக்காண்டான்னு தெரிஞ்சிடும். இங்கே என்ன விஷயம்னா, உன்னை எவ்வளோ பேருக்கு தெரியும், எத்தனை பேரோட இன்ஃப்ளூயன்ஸராக இருக்க, நீ சொன்னால் எத்தனை பேர்ட்ட போய் சேரும், அதுதான் உன்னோட பிராண்டு, அதுதான் உன்னோட வெயிட்டு. இப்போ நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு. 1 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு. உங்களுக்கு புரியுது? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். ஸோ ஒரு 1000 பேர் பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு வெயிட் இருக்கு. மக்கள் தான் முக்கியம். எவ்வளோ மக்கள் உன் கண்ட்ரோலில் வச்சிருக்க, எவ்வளோ மக்கள் நீ சொன்ன கேட்குறான், நீ பேசுறது எத்தனை மக்கள் போய் சேருது, இவ்வளோதான். எல்லாத்துலேயும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், எல்லா துறையிலையும், மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல், ஸ்போர்ட்ஸு, எதாக இருந்தாலும் கான்ட்ரவர்சி பேசுகிற பொலிட்டீஷியன் எங்கே நீங்கள் பார்த்தாலும் மக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் இன்ஃப்ளூயன்சர், அவன் சப்போர்ட்டர், அவன் பெரிய லெவலில் இருப்பான். இதுதான் இப்போ யூடியூபர் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. இப்போ இந்த யூடியூபர்ஸ் வந்து சுயமாக எல்லாரும் ஈஸியாக வளர்ந்து வந்துடுறானுங்க. அதுக்கு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்போது நல்லவனும் இங்கே வளர்ந்து வந்துட்டு இருக்கான். இங்கே நல்லவனால மேஜராக இருக்க கெட்டவன் குரூப் இருக்குல்ல, அவங்களாம் காயடிக்கப்படுறாங்க, அவங்களாம் மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏமாற்றி வச்சிருந்த மக்கள்லாம் கொஞ்சம் அவேக்கனிங் ஆகுறான். இந்த அவேக்கனிங் ஆகுறது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ நாள் தப்பு பண்ணி மேலே வந்து உட்காந்துருந்தோமே, இதெல்லாம் போயிருமோ அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்காகத்தான் ஒரு ஆக்ட் கொண்டு வருவானுங்க, யூடியூபர் ஃபில்ட்ரேஷன். அது வந்துச்சு அப்படின்னா உண்மையை பேசுகிற ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் பண்ணிவிட்டு யாரெல்லாம் கிரிட்டிசைசேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள பூஸ்டப் பண்ணி விடும். இப்படி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எதை தேடுறீங்க, எதை சூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களை மாதிரி அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பூஸ்டப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கோமாளி கூட்டம் இருக்குல்ல, இவங்க ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவானுங்க. இந்த பக்கம் திரும்பிடுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை தேடி போகிறீங்க அப்படின்றப்போ கான்ட்ரவர்சி தான் வளரும். அது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குமா, இல்லை ஆரோக்கியமான கிரியேட்டர்ஸ் தான் உருவாக்குமா? ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் நல்லது செய்யணும், யூடியூபருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், ஏதாவது ஒரு புது கண்டென்ட் கொடுக்கணும் வந்திருப்பான் யூடியூபுக்குள்ள. அவனும் முடிஞ்சு வீடியோ போட்டு பார்த்துருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையற்ற கண்டென்ட்டை தேடி பார்க்குறீங்க. அப்போ அந்த 10 பேரில் ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பான் தெரியுமா, ஓகே இதெல்லாம் பண்ணால் பார்க்க மாட்டாங்க, நம்மளுடைய திறமையை காட்டுறோம் பார்க்க மாட்டாங்க, அப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையனை பார்த்தேன், உங்களுக்காக நான் கமெண்ட்டில் போட்டிங்கன்னு சொல்லி மிளகா அப்படி உடம்புல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கேசரி போடுற போட்டு அப்பி வீடியோ போட்டுக்கிறீங்க, அதுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றாங்க. ஒரு சின்ன பையன் அது வீடியோ எடுக்கிறது யாராக இருக்கும், அவங்க பேரண்ட்ஸாக தான் இருக்கும். இது என்னென்னா மோகம், இன்ஃப்ளூயன்சர் மோகம். ஒரு யூடியூப்பில் வேகமாக வளர்ந்தா ஈஸியாக பணக்காரன் ஆயிடலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது, நேர்மையாக சம்பாதிக்கிறது தான் வழிங்க கம்மி. ஸோ அதை ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாற்றி பொழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஸோ அப்போ நீ எந்த பாதையை சூஸ் பண்ணுறன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. எவனை நீ சப்போர்ட் பண்ணுற, எவனை நீ சப்போர்ட் பண்ணலை. இவங்க ஒரு லூஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாத, லைக் பண்ணாத, செக் பண்ணாத, அப்படியே விட்டு வெளியே வந்துடு. அப்படியே பார்க்குறியா லூஸ் மாதிரியா, அப்படியே இக்னோர் பண்ணிடு, டோன்ட் ரெக்கமெண்ட் போட்டு விட்டுரு, அவன் சேனல் உனக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. எது விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் தெரியுதோ அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். எதை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அல்காரிதம் முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு அல்காரிதம் ரெடி முடிவு பண்ணுது அப்படின்னா நாளைக்கு நீ எடுக்கக்கூடிய முடிவை வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கும், நீ அதை செஞ்சுட்டு இருப்ப, நீ எடுக்கிறேன்னு நம்பிக்கிட்டு.
இப்போ யூடியூப்ல ஃபோனில் உன்னுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே அவன் மெசேஜ்ன்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பூஸ்டப் பண்ணி ஆடுன்ற பேரில் உன்னை மேனிபுலேட் பண்ணி ஒன்னே ஒரு உலகத்தில் வாழ வச்சுட்டு இருக்கான். அந்த உலகத்துலேருந்து வெளியே வந்து உனக்கான உலகத்தை நீ உருவாக்கு. நான் என்ன வாங்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன பார்க்கணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தன் கிடையாது. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனால இந்த மாதிரி ரன்வீர் இந்த தேவையில்லாத யூடியூபர்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுற கும்பல்லாம் மாட்டிக்கும் ஈஸியாக. நீங்கள் நல்ல நல்ல ஆரோக்கியமான யூடியூபர் கிரியேட்டரை வளர்த்து விடுங்க. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் அவன் பேசின விஷயங்கள்லாம் ஜோக்குன்னு சொல்லி சிரிச்சாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது நாள் வரைக்கும் அவங்க எல்லாம் எவ்வளோ டாக்ஸிக்கான ஆள்னு யோசிச்சுப்பாரு. அது ஒன்றை சுற்றி தான் இருக்காங்க. உன் பக்கத்து வீடாக இருக்கலாம், எகித்த வீடாக இருக்கலாம், மேல் வீடாக இருக்கலாம், கீழ் வீடாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். இந்த மாதிரி யூடியூபர்ஸை வளர்த்து விட்டு அதை பார்த்து ஃபன் பண்ணுறவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அரவிந்த் ஆதவன் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர். 2 தலைவர்களா? எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன். இவங்கெல்லாம் என்னுடைய உயிர் ரசிகர்கள். உயிரெல்லாம் கொஞ்சம் வாசலே இன்னைய தேதியில நான் தான் நம்பர் 1 ஸ்டார். அதான் உங்க கம்ப்ளைண்ட். என் வளர்ச்சியை பார்த்து வீட்டுல பெட்ரோல் பாம்பு போடுற அளவுக்கு வந்திருக்காங்க. இஸ் இட்? நான் அதிரடியா அரசியலுக்குள்ள இறங்குற நேரமா பார்த்து எல்லாத்தையுமே இதுல விளக்கமா எழுதியிருக்கேன். இப்ப என்ன வேணும்? ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு வேணும். ஜெட் கேட்டகரி எல்லாம் மத்திய சர்க்கார் முடிவு செய்யறது. எக்ஸ் ஒய்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுக்கலன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிடும். Who is this guy?